சிறகடிக்க ஆசை என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். முத்து மீனா மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. முத்து வந்து மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் முத்துக்கு தெரியாமல் மீனா அருண் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கடந்த ஒரு வாரமாக இந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று எபிசோட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சீரியலோட கதையும் போட முடியாததுக்கு காரணம் என்னன்னா, எங்கள் ஏரியாவில் திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சு. ஈவினிங் சாயந்தரம் தான் கரண்ட் வந்துச்சு. அதனால தான் எதுவும் சீரியல் கதை போட முடியல. எதுவும் நினச்சிக்காதீங்க. இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முத்து வந்து மீனா மேலே ரொம்பவுமே பாசம் வச்சுருக்காங்க. மீனாவும் முத்து மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. அதனால தான் மீனா சொன்னாங்க, அவர் என் மேலே கோவப்படுவார், திட்டுவார், எல்லாம் இது பண்ணுவார், ஆனால் என்னை வெறுத்துற மாட்டார் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்போ மீனா வந்து அவங்க அம்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்துகிறாங்க. சத்யா கிட்டையும் பேசி சமாதானப்படுத்தி நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, அவரே என்கிட்ட பேசுவார், அவர் இப்போ வந்து சாராயம் குடிச்சிருக்கிறதுனால அப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது மனோஜும் பார்த்தோம், ரவியும் மாடியில் உட்காந்து சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க. முத்துவும் போயிடுறாரு. இப்போ போனதுக்கப்புறம் மனோஜ் வந்து அதை இதை சொல்லி இப்போ மீனா வந்து இன்னும் என்னெல்லாம் அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்கன்னு கேளு அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு. பாத்தியாமா, அவர் ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டாருன்னு சொல்லி ஃபோன் பண்ணி மீனா கிட்ட, மீனா இன்னும் என்னெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் நிதானத்தில் இருக்கிறப்பறம் பெரிய ஒரு லிஸ்ட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 2-3 தடவை அது ஒரு ஃபன் கலாட்டா மாதிரி போகுது. அப்புறம் ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை சுவிட்சும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மனோஜ் கிட்ட, டே நீ ரோஹிணி கிட்ட ஃபோன் பண்ணி கேளு உங்கள்கிட்ட என்னெல்லாம் மறைச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு ஃபன் கலாட்டா சண்டை நடக்குது. எல்லாருமே பார்த்தா ரவி சமாதானப்படுத்தி எல்லாம் கீழே போயிடுறாங்க. முத்து போய் படுத்து தூங்கிறாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போதே மீனா எங்கன்னு சொல்லி முத்து தேட ஆரம்பிச்சிடுறாரு. அண்ணாமலை சொல்கிறாரு, இப்போ தான் நீ நிதானத்துக்கு வந்திருக்கியா, நேற்று என்னெல்லாம் நடந்துச்சு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா பண்ணது தப்பு தான், அதனால் நான் தான் வீட்டுக்கு போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அது நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயா வரும்போதே மீனாவை கூப்பிட்டுக்கிட்டே வராங்க காஃபி வேணும்னு. அப்புறம் நடந்த விஷயத்தை சொல்லி அண்ணாமலை ஞாபகப்படுத்துறாரு. அண்ணாமலையோட மெச்சூரிட்டியை இன்றைக்கான எபிசோட் ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவர் அப்படியே அமைதியாகவே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. மீனாவை எல்லாரும் என்னென்ன விஷயத்தில் எப்படியெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்து காவி போட சொல்லும்போது வேறு யார், ரோஹிணியை தான் போய் போட சொல்கிறாங்க. ரோஹிணி வந்து போய் போட்டு எடுத்து வராங்க. நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி காஃபி குடிக்க முடியலன்னு இருக்கும்போது ஏற்கனவே இருந்த வேலைக்காரிக்கிட்ட நீ கற்றுக்க வேண்டியதானேன்னு விஜயா ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீனான்னு சொன்னதுமே இப்போ முத்துக்கு கோவம் வருது பாருங்கள். மீனா என் பொண்டாட்டி, ஆமாம் எங்கள் 2 பேத்துக்குள்ளார சண்டை தான், ஆனால் அதுக்குன்னு யாரும் என்னெல்லாம் சொல்லாமான்னு சொல்லி ஒருத்தர் விடாமல் வரிசையாக கேள்வி கேட்டு விட்டுறாங்க. இந்த மாதிரி கேட்குறத பார்த்த ரோஹிணி வந்து அப்பப்போ மனோஜை பார்த்து ஒரு முறைக்கிறாங்க. பாரு மீனாக்கு முத்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. சுருதி சொல்லவே வேணாம், எப்பவும் போல் வந்து கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. ரவியும் சந்தோஷப்படுறாங்க, மீனாக்கு இப்படி முத்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் விஜயா வந்து ரொம்ப அதிர்ந்து போய் கடைசியில், ஏங்க நான் என்னங்க சொல்லிவிட்டேன், நேற்றெல்லாம் அப்படி பேசிட்டு இன்றைக்கி அவளை மீனாவை பற்றி இப்படி சொன்னதுக்கு இப்படி என்னை திட்டிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு விஜயா எந்திரிச்சு போகிறாங்க. கடைசியில் ரோஹிணியும் திட்டிவிட்டு போகிறாங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.